السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا خذوا حذركم فانفروا ثبات أو انفروا جميعا. قال النبي صلى الله عليه وسلم: لا يلدأ المؤمن من حجر واحد مرتين، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கலிமா இரண்டு விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்தும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஒன்று வணக்கத்திற்கு தகுதி வாய்ந்தவன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் மட்டுமே வணக்கத்திற்கு தகுதி படைத்தவன். அவன் அன்றி வேறு யாரையும் வணங்கவும் கூடாது. வணக்கத்தில் அவனுக்கு இணையாக யாரையும் ஆக்கவும் கூடாது. இரண்டாவது பகுதி முஹம்மது ரசூலுல்லாஹ். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், குறிப்பாக இறுதி தூதர் என்றும் ஏற்பது. இந்த ஏகத்துவமும் தௌஹீதும் நபித்துவமும் நுபுவத்தும் இவ்விரண்டும் இணைந்த, இவ்விரண்டையும் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டவர்தான் முஸ்லிமாக, முஃமினாக வாழ முடியும். இந்த இரண்டையும் மார்க்கம் எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டு கொடுப்பதற்கு அனுமதி அளிப்பதில்லை. நமக்கு தெரியும், இஸ்லாத்தின் அடிப்படையான கடமைகளில் கலிமாவுக்கு பிறகுள்ள மூன்றும், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இந்த நான்கு அவயங்களும், இந்த நான்கு கடமைகளும் சில சந்தர்ப்பங்களில், சில நேரங்களில், அத்தியாவசியமான முடியாத நேரங்களில் இவைகள் கடமை இல்லாமல் போகிறது. தொழுகை ஒரு முஃமினுக்கு, கலிமா சொன்னவனுக்கு கடமைதான். ஆனால் சில நேரங்களில்
அவனால் தொழ முடியாத சந்தர்ப்பங்களில் அவனிடமிருந்து தொழுகை இல்லாமல் போகிறது, அதை பிறகு கதா செய்கிறான். நோன்பு கடமைதான், முடியாத நேரங்களில் விடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. ஜக்காத் கடமைதான், செய்யாதவன் பாவியாக கருதப்படுகிறான். ஹஜ்ஜு கடமைதான், செய்யாதவன் பாவியாக கருதப்படுகிறான். இந்த 4ஐயும் விடுவதற்கு சில நேரங்களில் காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு, பாஸ்போர்ட் இருக்கு, ஹஜ்ஜு செய்யறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஆனா போரின் காரணமா ஃபிளைட் போல, இப்ப எப்படி ஹஜ்ஜு செய்ய முடியும்? எல்லாமே இருக்கு, ஆனா ஹஜ்ஜு செய்ய முடியாத ஒரு சூழல் வரும்போது ஹஜ்ஜே இல்லாமல் போயிடும். ஹஜ்ஜு கடமை இல்லை அவருக்கு, அவர் மீது இப்ப ஹஜ்ஜு கடமை இல்லை, இனி அடுத்த வருஷம் தான் ஹஜ்ஜு என்கிற நிலை உருவாகும். ஆனால் இந்த 4 கடமைகளும் அத்தியாவசியமான நேரங்களில், சில நேரங்களில் தவிர்க்கப்பட்டாலும் கூட முதல் கடமையாக இருக்கக்கூடிய கலிமா, எப்போது ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை சொல்லி ஏற்றானோ, அல்லது தன்னுடைய பெற்றோர்களின் வழியிலேயே அதை ஏற்றிருக்கிறானோ, அவன் கடைசி மூச்சு வரை எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் இதை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி ஏற்பதில்லை. எந்த சூழ்நிலையிலேயும் அல்லாஹுக்கு இணை வைக்க துணியக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலேயும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்க நபி இல்லை என்று சொல்ல ஒரு முஃமினுக்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. எப்போது அப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஒருவன் தள்ளப்படுவானோ அப்போது அவன் முஃமினாக, முஸ்லிமாக இருக்க முடியாது. எனவேதான் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை, முஸ்லிம்களை பொறுத்தவரை மற்ற கடமைகளை விட இந்த தௌஹீதுக்கும் அதற்கு எதிரான ஷிர்க்குக்கும், இந்த நபித்துவத்திற்கும் நபித்துவத்தை எதிர்க்கிற இந்த நிலைக்கும் மத்தியில் மிகப்பெரிய வீரியத்தை இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் காட்டுவார்கள். தொழுகையாளியாக கூட இருக்க மாட்டான், ஆனால் அவன் தௌஹீதை பற்றி பேசுவான், ஷிர்க்கு பற்றி பேசுவான். ஒழுங்கா நோன்பு வைக்க மாட்டார், ஆனாலும் அவனை போய் அங்கே போய் ஷிர்க்கு செய்ய அப்படின்னா ஏற்றுக்க மாட்டான், மனசு கேட்காது. இப்போ எதில் அவனுக்கு குறைபாடுகள் இருந்தாலும் கூட கலிமாவில் குறைபாடு இருக்காது, இருக்கக்கூடாது. எனவேதான் மார்க்க ரீதியாக, இறைவனுக்கு இணை வைத்தல் ரீதியாக ஏதாவது ஒன்று நடைபெறுகிற போது அதை ஏற்றுக்கொள்கிற மனம் உண்மையிலேயே ஒரு முஸ்லிமுக்கு இருக்காது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யுல்தகுல் முஃமினு மின் ஹுஜ்ரின் வாஹிதின் மர்ரத்தைன். ஒரு உண்மையான முஃமினாக இருந்தால் அவன் ஒரு பொந்தில் 2 முறை கொட்டுப்பட மாட்டான். ஒரு தடவை கையை விட்டு கொட்டு வாங்கிட்டோன்னு சொன்னா அடுத்த தடவை சுதாரிக்கணும். திரும்ப மறுபடியும் உள்ள கையை விட்டு கொட்டு வாங்கக்கூடாது, பாம்புட்டையோ செயலிட்டையோ. அப்படி இருந்தால் அவன் உண்மை. இதுக்கும் ஈமானுக்கும் என்ன சம்பந்தம்? ஈமானுக்கும் ஒரு முஃமின் ஒரு பொந்தில் 2 முறை கைவிட்டு கொட்டு வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு முஃமின் என்பவன் வெறும் ஈமான் உள்ளவனா மட்டுமல்ல, சுதாரிப்புள்ளவனாகவும் இருக்கணும். இந்த ஹதீஸை, இந்த வார்த்தையை ஊர்ஜித செய்யும் விதத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தின் 71வது திருவசனத்தில் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹுது ஹித்ரக்கும். ஈமான் கொண்டவர்களே, எதிரிகளுக்கு எதிராக நீங்கள் எப்போதும் விழிப்புடன் இருங்கள். கொட்டு வாங்காதீங்க. குனிய குனிய குற்றம், குனிரம முட்டாள்னு சொல்லுவோம். கொட்ட கொட்ட குனிரம முட்டாள்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நம்ம கொட்டுறான்னா திரும்ப திரும்ப குனியக்கூடாது, முட்டாள்தனம்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, திரும்ப திரும்ப அடி வாங்குவோன் முஃமினே கிடையாது, முட்டாள் மட்டுமல்ல, அவன்கிட்ட ஈமானே இல்லைன்னு அர்த்தம். ஈமான் உள்ளவனாக இருந்தால் ரோஷம் இருக்கணும். ரோஷம் இருந்தால் அவன் ஈமானுக்கு எதிராக குரல் கொடுக்கணும், ஈமானுக்கு எதிரான விஷயங்களை எதிர்ப்பதற்கு அவன் தயாராகணும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எந்த நேரத்தில் சொல்லப்பட்ட வாசகம் இது அப்படின்னா, அபு அஸ்ஸா அல் ஜுஹ்மி என்கிற ஒரு கொடியவன்
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாத்தையும் மிக வன்மமாக கவிதைகளில் வடித்தவன் ஒரு கவிஞன். அவனுடைய பாடல்கள், அவனுடைய பாடல் வரிகள், அவனுடைய கவி வரிகள் எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிராகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவுமே அமைந்திருக்கும். அப்படிப்பட்டவன் அபு அஸ்ஸா. பத்ருடைய போர்க்களத்தில் எதிரிகளிடமிருந்து இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு கைதியாக அபு அஸ்ஸா கிடைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கைதியா வந்து மாட்டிக்கிட்டான். இப்ப இந்த கைதியை, இந்த எதிரியை என்ன வேணாலும் செய்யலாம், கொல்லலாம், ஃபித்யா வாங்கலாம், ஏதாவது தண்டத்தொகை வாங்கிட்டு அவனை ரிலீஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்ப நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த அபு அஸ்ஸா, யா ரசூலல்லாஹ், யா முஹம்மத், இன்னலி பனாத், எனக்கு பொம்பளை புள்ளெல்லாம் இருக்கு, வ அன ரஜுலுன் ஃபகீர், நான் ரொம்ப ஏழையான ஆளு, ஃபம்னுன் அலைய, எனவே என் மேல கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. இரண்டு வாக்குறுதிகளையும் அவன் கொடுக்கிறான். அல்லாஹ் காத்திலக வலா உஈனு அலைக், இரண்டு விதமான வாக்குறுதிகளை கொடுத்தான். இனி நான் உங்களிடத்தில் போர் புரியறதுக்குலாம் வரமாட்டேன், இனி எந்த போர்க்களத்துக்கும் நான் உங்களை எதிர்த்து வந்து நிற்க மாட்டேன். வலா உஆஹிது அலைக், உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்வார்களோ, யாரெல்லாம் என்ன செஞ்சாலும் அந்த எதிரிகளுக்கு நான் உதவ மாட்டேன், ஹெல்ப் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எதிரா, அவங்களுக்கு சாதகமா நான் ஹெல்ப் பண்ணவும் மாட்டேன். இன்னொரு ரிவாயத்தில் வரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இரண்டு நிபந்தனைகளில் ஒன்று, அடுத்த முறை இன்னொரு முறை போர்க்களத்துல எதிரியா வந்து நிற்க கூடாது. இன்னொன்று, இனி இஸ்லாத்தை பற்றியோ அல்லது நபியை பற்றியோ எந்த விதமான பாடல்களோ எந்த விதமான கவிதைகளோ உன்னிடத்தில் வரக்கூடாது என்று இரண்டு ஒப்பந்தங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவன் கொடுக்கிறான். அபு அஸ்ஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இந்த இரண்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் அவனை ரிலீஸ் பண்றாங்க. இனி போர்க்களத்துக்கு வரக்கூடாது, இனி எதிராக கவிதைகள் படிக்கக்கூடாது. அவன் போனவன் உஹதுடைய போர்க்களத்தில் மீண்டும் எதிரி படையோடு வந்து மறுபடியும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அகப்பட்டுக் கொள்றான், மாட்டிக்கிட்டான். மறுபடியும் கைதியா வந்த உடனே திரும்ப அந்த பழைய பாட்டையே படிக்கிறான். யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னலி பனாத்துன் வ அன ரஜுலுன் ஃபகீருன் ஃபம்னுன் அலைய, நான் ரொம்ப, எனக்கெல்லாம் பொம்பளை புள்ள இருக்கு, நான் ரொம்ப ஏழை, காசு பணம் இல்லாதவன், என் மேல இரக்கம் காட்டுங்க. இப்ப நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, லா யுல்தஉல் முஃமின் மின் ஹுஜ்ரின் வாஹிதின் மர்ரத்தைனி, ஒரு உண்மையான முஃமின் இருமுறை ஒரு பொந்தில் கொட்டுப்பட மாட்டான். ஒரு தடவை பட்டாச்சு, ஒரு தடவை உன்னை நம்பி உன்னை ரிலீஸ் பண்ணியாச்சு, ஆனா நீ அதற்கு நம்பிக்கைக்குரியவனா நடந்துக்கல, மறுபடியும் உன்னுடைய ஒப்பந்தத்தை மீறி நீ வந்திருக்கன்னா இன்னொரு தரை உன்னை மன்னிக்கிறதுக்கு பேரு மன்னிப்பு அல்ல, அது முறை அல்ல, செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுத்து அவனை கொல்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணையிட்டார்கள். அவன் கொல்லப்பட்டான், உஹதுடைய போர்க்களத்தில் கொல்லப்பட்டான் அபு அஸ்ஸா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தை தான் இது. ஒரு முஃமினாக இருந்தவர், உண்மை முஃமின், ஒரு பொந்தில் இருமுறை கொட்டுப்படக்கூடாது. ஒரு தடவை பட்டா தெளிவு வரணும், ஒரு தடவை நம்ம அடிபட்டா உணர்வு பெறணும், உணர்ச்சி இருக்கணும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஷிர்க்குக்கு எதிராக ஒரு முஸ்லிம் தலைகுனிய மாட்டான் என்பதனுடைய விளைவாகத்தான் 1937 இருந்து அல்லது அதற்கும் முன்பு இருந்து 1880 வங்காள தேசத்தை சார்ந்த பக்கிம் சந்திர சட்டர்ஜி என்பவன் ஒரு நாவல் எழுதுறான். அந்த நாவல் ஆனந்த மடம் என்கிற பெயரில் வெளிவருகிறது. அந்த ஆனந்த மடம் என்கிற நாவலுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்களை, முஸ்லிம் ஆட்சியை ஆயுதம் ஏந்தி அவர்களை அடித்து ஒடுக்கி இந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும். வெளியேற்றிட்டு இந்துக்களும் ஆங்கிலேயர்களும் கைகோர்த்து கூட்டணி ஆட்சியை நடைமுறைப்படுத்தணும். இந்துக்களாக இருக்கிற நாம் இந்த நாட்டை சார்ந்த, இந்தியாவை சார்ந்த
இஸ்லாமியர்களோடு கைகோர்க்க கூடாது, அவர்களை அடித்து விரட்டணும். சும்மா இல்ல, ஆயுதமேந்தி அவர்களை அடித்து விரட்டணும். விரட்டிட்டு ஆங்கிலேயர்களோடு, அந்நியனான ஆங்கிலேயனோடு கைகோர்த்து இந்தியாவில் நாம் ஆட்சி புரியணும் என்கிற விஷயத்தை மைய கருத்தாக வைத்து அந்த ஆனந்த மடம் என்கிற நாவலை அந்த பார்ப்பன இனத்தை சார்ந்தவன் எழுதுகிறான். அதில் வருகிற ஒரு பாடல் வரிகள் தான் வந்தே மாதரம் என்கிற பாடல் வரிகள். தாய் மண்ணே வணக்கம் என்று இந்த மண்ணை வணங்குவதாக, இந்த மண்ணின் பெருமை பேசக்கூடியதாக, அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த மண்ணின் பெருமை பேசக்கூடியவர்கள் தான் இஸ்லாமியர்கள். ஹுப்புல் வத்தனி ஈமானுன் என்பார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரவருக்கு அவரவருடைய தாய் மண்ணை விரும்புவதும் ஈமான். எங்க பிறந்திருக்கிறோமோ, எங்க வளர்ந்திருக்கிறோமோ, அதற்கு அந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், அந்த நாட்டை விரும்ப வேண்டும், அந்த நாட்டின் மீது பற்றிருக்க வேண்டும். அந்த நாட்டு பற்று என்பதும் அந்த நாட்டின் மீது உண்டான மரியாதை என்பதும் ஈமானை சார்ந்தது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஃமினுடைய அடையாளம் அது. ஒரு முஸ்லிம்னா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுவோம்ல, ஒரு முஃமின்னா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுவோம்ல. வெறும் தொழுகையாளியாக ஈமான் அப்படி இருந்தால் மட்டுமல்ல, அந்த நாட்டுக்கு உண்மையானவனாக இருக்கணும். தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் யாராக இருந்தாலும் அவனுக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருக்கணும். தான் செய்யக்கூடிய வியாபாரங்களில் உண்மையானவனாக இருக்கணும். இதையெல்லாம் மார்க்கம் சொல்லி தந்தது. இப்படியெல்லாம் இருப்பவன் தான் உண்மையான முஃமின் என்று அடையாளம் காட்டியது இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அடையாளப்படுத்தினார்கள். எனவே இந்த நாட்டின் மீது உண்டான மரியாதையும் இந்த நாட்டின் மீது உண்டான பற்றும் ஒரு இஸ்லாமியனிடத்தில் இருக்கும், இருக்க வேண்டும். ஒரு முஃமினிடத்தில் இருக்கும், இருக்க வேண்டும், மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில், அதே நேரத்தில் அந்த நாட்டு பற்று ஈமானுக்கு எதிரானதாக, தௌஹீதுக்கு எதிரானதாக, அல்லாஹ் ஒருவன் என்கிற வார்த்தைக்கு எதிராக ஷிர்க்குடைய வார்த்தைகளாக மாறுவதை ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்ள முடியாது. வந்தே மாதரம் பாடல் ஆரம்பத்துல வணக்கம் என்கிற வார்த்தை இருக்கிறது. அதெல்லாம் நம்மளே பல பேரு, அதுல என்ன இருக்கு, நம்மள தான் நம்ம பேருக்கு இந்த குப்புசாமி வர்றாரு, ஐயாசாமி வர்றாரு, ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு தானே கேட்கிறோம். இதுல என்ன தப்பு? அதான் இப்படி ஒவ்வொன்னா விட்டு தான் இப்ப இப்படி நிக்கிறோம். ஒரு தடவை இல்லை, 1000 தடவை கொட்டுப்பட்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மை முஃமின் ஒரு தடவை கொட்டுப்பட்டா அவன் உணர்ச்சி பெறுவான், 2வது தடவை கொட்டு பெற மாட்டான்னாங்க. நாம முஸ்லிமா தான் இருக்கிறோம், முஃமினா தான் இருக்கிறோம், 1000 முறை கொட்டுப்பட்டுட்டோம், இன்னும் தெரியல. அதில் வருகிற வார்த்தைகள் வெறும் வணக்கம் என்கிற வார்த்தையை தாண்டி அதில் வருகிற வார்த்தைகள் பத்தாயுதங்களை தாங்கும் துர்க்கையாகவும், தாமரையில் அமர்ந்திருக்கும் லட்சுமியாகவும், கல்வியை வழங்கும் சரஸ்வதியாகவும், இந்திய தாயே உன்னை நாங்கள் வணங்குகிறோம். இந்துக்கள் யாரையெல்லாம் தெய்வங்களாக கொண்டாடுகிறார்களோ அந்த தெய்வங்களாகவே இந்த நாட்டை உருவகப்படுத்தி, அப்படியாகவே நினைத்து பாவித்து, எப்படி அந்த தெய்வங்களை வணங்குவோமோ அதே போல இந்த நாட்டையும் தெய்வமாக கருதி வணங்குகிறோம் என்கிற வார்த்தைகள் அதிலே இடம்பெற்றிருக்கிறது. வரலாறு உங்களுக்கு தெரியும். 1937 சென்னை மாகாண பிரதமருக்குண்டான தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸை சார்ந்த ராஜாஜி என்பவர் பதவியேற்ற போது அவருடைய பதவியேற்பு விழாவின் முதலாக வந்தே மாதரம் பாடல் உச்சரிக்கப்பட்டது. சென்னையில உச்சரிக்கப்பட்ட போது மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. எதிர்ப்பு கிளம்பிய பிறகு ராஜாஜி ஒரு சமரச நிலைக்கு வந்தார். முஸ்லிம்கள் எல்லாம், முஸ்லீம் லீக்ல உள்ளவங்க எல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த வார்த்தைகள் கடுமையா இருக்குன்னு நினைக்கிறீங்க, வேணா இப்படி பண்ணிக்கலாம். மன்றம் ஆரம்பிக்கும் போது, சட்டமன்றம் துவங்கும் போது இந்த பாடல் ஒலிக்கும். அப்ப நீங்க எல்லாம் வெளியிலே இருந்துக்குங்க, உள்ள வராதீங்க. இந்த பாடல் ஒலிச்சு முடிஞ்ச பிறகு நீங்க எல்லாம் உள்ள வாங்க. இந்த பாட்டு தானே உங்களுக்கு பிரச்சனை, அந்த பாட்டை நாங்க மட்டும் படிச்சுக்கிறோம், நாங்க படிக்கும் போது நீங்க வர வேணாம், நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, பாட்டு முடிஞ்ச பிறகு உங்களுக்காக நாங்க வெயிட் பண்றோம், நீங்க வந்த பிறகு சட்டமன்றத்தை துவங்கலாம், ஆனா பாடல் பாடப்பட வேண்டும் என்றார் ராஜாஜி.
மிகப்பெரிய எதிர்ப்புக்கு பிறகு 1938 ஒரு வருட காலங்கள் வந்தே மாதரம் அரசாங்க நிகழ்வின் முதல் பாடலாக ஒலித்த பிறகு மீண்டும் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, இஸ்லாமியர்களுடைய ஈமானுக்கு எதிரானது, அவர்களுடைய உண்மையான நம்பிக்கைக்கு எதிரானது என்பதை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரே ஆண்டுக்குள்ளாக, ஒரே வருடத்திற்குள்ளாக இனி வந்தே மாதரம் ஒலிக்கப்படக்கூடாது என்று முடிவானது. 1947 சுதந்திரம் பெற்ற பிறகு மீண்டும் இதே பிரச்சனை வலுவெடுத்த போது இந்த நாட்டினுடைய மகாத்மா என்று சொல்லப்படுகிற காந்தி வந்தே மாதரம் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிரானது, அவர்களுடைய ஈமானுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியது, எனவே அது தடுக்கப்பட வேண்டும், அது பாடப்படக்கூடாது என்று முறையிட்டவர் சொன்னவர். எனவேதான் அல்லாமா இக்பால் அவர்களுடைய சாரே ஜஹாசே அச்சா என்கிற உருது மொழியிலான பாடலும், ரவீந்திரநாத் தாகூரினுடைய ஜனகன மனகதி என்கிற வங்க மொழியில் உள்ள சமஸ்கிருதம் கலந்த வங்க மொழியிலான பாடல், இந்த 2 பாடலும் இதுல எது தேசிய கீதம் என்பதில் ஓட்டெடுப்பு நடக்கப்பட்டு ஜனகன மனகதியை தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை இந்திய நாட்டின் தேசிய கீதமாக ரவீந்திரநாத் தாகூருடைய ஜனகன மனகதி உயர்வு பெற்றிருக்கிறது. ஆனாலும் இஸ்லாமியர்கள் அல்லாமா இக்பாலுடைய சாரே ஜஹாசே அச்சா என்கிற பாடலை முடித்து கொண்டிருக்கிறார்கள், பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டுமே ஜனகன மனகதி என்கிற அந்த வங்கதேச மொழியிலான பாடலிலும், சாரே ஜஹாசே அச்சா என்கிற அல்லாமா இக்பாலுடைய உருது மொழியிலான பாடல், இந்த 2லயும் இந்த நாட்டின் பெருமை பேசப்படுகிறது, இந்த நாட்டினுடைய உயர்வு பேசப்படுகிறது, இந்த நாடு மதிக்கப்பட வேண்டும் என்பது பேசப்படுகிறது. இதில் எந்த மதத்துக்கும் எதிரான, எந்த ஜாதிக்கும் எதிரான எந்த வார்த்தைகளும் இதில் இடம்பெறவில்லை. எனவே அன்று தொட்டு இன்று வரை அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய சமூகம் இதுவரை இந்திய நாட்டின் மீது பற்றுள்ளவர்களாக ஜனகன மனகதி என்பதையே தேசிய கீதமாக அங்கீகரித்து வந்திருக்கிறோம். அன்று தொட்ட இந்த பிரச்சனை இன்று கொஞ்சம் வலுவாகி இருக்கிறது. கடந்த வருடம் நான் பேசின இதே ஜும்மால பேசினேன், ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். போன வாரம் பேசுனதே ஞாபகம் இருக்காது, போன வருஷம் பேசுனது போய் கேட்டேன் எப்படி ஞாபகம் இருக்கும். இதே விஷயம் சம்பந்தமாக பேசும்போது சொன்னேன், அப்ப வந்தே மாதரத்தினுடைய 150ஆம் ஆண்டு முடிவை பிரதமர் கொண்டாடினார் என்கிற செய்தியை பார்த்துட்டு நான் அன்னைக்கு பேசினேன். அன்றைய தலைப்பு செய்தியாக அது வந்துருந்துச்சு. பிரதமரே அதற்கு முன் வந்தார். இன்னைக்கு அது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையிலேயும் சட்டமாக்கப்பட்டு மக்களவையிலேயும் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. நேற்று சட்டமாக ஆக்கப்பட்டு விட்டது. பினிஷ், பில் பாஸ்டு. இனி யாராவது ஒருவர் என்ன மரியாதை அந்த வந்தே மாதரத்துக்கு என்றால், ஜனகன மனகதி என்கிற பாடல் அது தேசிய கீதமாகவே தொடரும். ஆனால் அதற்குண்டான அதே மரியாதையும் அதே மதிப்பும் வந்தே மாதரம் என்கிற பாடலுக்கும் உண்டு. ஜனகன மனகதி பாடும்போது நம்ம எங்கேயாவது போய்கிட்டு இருந்தா பேசக்கூடாது, அதை காது கொடுத்து கேட்கணும், அந்த பாடலுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும், அந்த நேரத்துல ஆடாம அசையாம நிற்பாங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இனி வந்தே மாதரம் பாடப்பட்டாலும் எதிர்க்க கூடாது. எந்த நாட்டு எந்த நாட்டு பிரஜைக்கும் உரிமை கிடையாது, எதிர்ப்பதற்குண்டான உரிமை கிடையாது. ஒருவேளை வம்படியாக வேண்டுமென்றே ஒருவன் வந்தே மாதரம் பாடலை எதிர்த்தால், பாடாமல் விட்டால் அல்லது மரியாதை கொடுக்காமல் விட்டால் அவனுக்கு 3 வருஷ கடுங்காவல் தண்டனை பிளஸ் ஃபைன், 2ல ஏதோ 1 அல்லது 2 சேர்ந்து. இந்த சட்டம், இந்த மசோதா நேற்று மக்களவையில் பாஸ் செய்யப்பட்டுடுச்சு, நிறைவேற்றப்பட்டுடுச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசணும், இப்ப நடந்தே முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன பேசணுமோ அப்பவும் வெள்ளிக்கிழமை பிரியாணி இருந்திருக்கும், இப்ப முடிஞ்சிருச்சு. இப்பவும் வெள்ளிக்கிழமை பிரியாணியும் நேச்சரும் இருக்கும். சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் போய்கிட்டே இருப்போம். நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ். எவன் என் கேடு கேட்டு போனா நமக்கு என்ன? இன்னும் ஒவ்வொன்றாக நமக்குண்டான உரிமைகள் பறிக்கப்படும் போதெல்லாம் நாமளாக நாம உண்டு, என் குடும்பம் உண்டு, என் தொழில் உண்டு என்றே நாம் இருக்கும் பட்சத்தில் இன்னும் பல விஷயங்களை நாம் இழக்கத்தான் போகிறோம். இழக்க வேண்டிய சூழல் உருவாகத்தான் போகிறது. ஒவ்வொன்றையும் பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்கான். என்ன செய்யணும்? இஸ்லாமியர்களை எப்படியெல்லாம் ஒதுக்க முடியும் யோசிக்கிறான்.
இந்த விஷயத்த நம்மளால நமக்குள் பேச முடிகிறது போல சகோதர சமுதாயத்தவர்கள் இருக்கிற ஒரு சபையில போய் இதே விஷயத்த பேசுறதுக்கு நம்மள பலரும் கூச்சப்படுறோம், யோசிக்கிறோம். அதனால என்ன இருக்கு, எல்லாரும் பாடுறது நம்மளும் பாடிட்டு போவோம். இல்லைன்னா நம்மள தேச துரோகின்னு சொல்லிடுவான், இல்லைன்னா இந்த நாட்டினுடைய துரோகின்னு சொல்லிடுவான். தேச துரோகின்னு ஒருத்தன் சொல்லிடுவான்ற பயப்படுற நாம அல்லாஹுக்கு துரோகி ஆயிடுவோங்கிறத பத்தி யோசிக்கிறது கூட இல்லை. ஒருவன் நம்மள குற்றம் சொல்லிடுவான் பயப்படுற நாம அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் குற்றம் உள்ளவர்களாக மாறிடுவோம் என்ன நம்ம யோசிக்கிறது இல்லை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இறை சட்டத்தை நிறைவேற்றும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சட்டத்தை நிறைவேற்றும் போது அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமாக இருந்து உலகமே அதை எதிர்த்தாலும் அதை நீ செய்யணும். ஒரு விஷயம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தம் இல்லாமல் இருந்து உலகமே அதை பாராட்டினாலும் செய்யக்கூடாது. இப்படித்தான் ஒரு முஸ்லிமனுடைய நிலைமை இருக்கணும், ஒரு முஃமினுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கணும். ஒவ்வொரு விஷயங்களிலேயும் நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடு. அல்லாஹ் சொல்ற ஹுது ஹித்ரக்கும் ஃபன்ஃபிரு சுபாத்தின் அவின்ஃபிரு ஜமீஆ. போர்க்களம்னு வந்துருச்சுன்னு சொன்னா, பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு சொன்னா அதில் நீங்கள் தெளிவானவர்களாக இருங்கள். இதனுடைய தஃப்சீர்ல எழுதுவாங்க, ஹுது ஹித்ரக்கும் என்களுடைய தஃப்சீர்ல இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையில எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருகிற போது மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக, தீனை காப்பாற்றுவதற்காக என்னென்னலாம் செஞ்சு மார்க்கத்தை காப்பாற்றலாம், எப்படியெல்லாம் நடந்து மார்க்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை பற்றி பேசுவாங்க. உயிரை பத்தியோ பொருளை பத்தியோ பணத்தை பத்தியோ எதை பத்தியும் யோசிக்க கூடாது. மார்க்கமா உயிரா, மார்க்கமா வியாபாரமா, மார்க்கமா தொழிலா, மார்க்கமா வீடா, மார்க்கமா சொத்தா என்றால் ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் மார்க்கம் என்பதை உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஏலா கலிமத்தில்லாம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அப்படி பிடிப்பவன் உண்மை முஃமினாக உண்மை முஸ்லிமாக வாழ முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்தின் அடையாளத்தை சொல்லும் போது சொல்லுவாங்க, காலையில் முஃமினாக இருக்கும் ஒருவன் மாலையில் காஃபிராகி போவான். மாலையில் காஃபிராக இருக்கக்கூடிய ஒருவன், மாலையில் முஃமினாக இருக்கக்கூடிய ஒருவன் காலையில் காஃபிராகி போவான். அந்த ஹதீஸ் எல்லாம் படிக்கும் போது அது எப்படி நடக்கும்? காலையில ஒருத்தன் அவ்வளோ ஈமானோட உறுதியோட இருக்கும் போது அந்த சாயங்காலத்துக்குள்ள அவனுக்கு என்ன மாற்றம் வந்துட போகுது என்று யோசிக்க தோணுச்சு. ஆனா நடக்கிற நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சர்வ சாதாரணம் என்பது புரிய முடிகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை சத்தியமானது, வார்த்தைகள் உண்மையானது. புரிந்து கொள்கிற சக்தி இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையாக விளங்கி அதன்படி அமல் செய்கிற, அதன்படி கலிமத்தில்லாவுக்காக அல்லாஹ்வுடைய வார்த்தையை உயர்வுபடுத்துவதற்காக போராடுகிற போராட்ட குணம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.